நான் வளர்ந்தது நான் சொல்லியிருந்தேன், ஸ்டேஜில் கூட பேசியிருந்தேன். சம்மர் ஹாலிடேஸ் ஆனால் ஊருக்கு போகிறதா ரொம்ப பிடிக்கும். ஊரில் போய் கிராமத்தில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். கிராமத்துலேருந்து கிளம்புறதுனா அழுகையாக வரும். கிராமத்துலேருந்து விட்டு வர மனசே வராது. அந்த மாதிரி ஒரு கதை தான் மெய்யழகனுங்கும் போது அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணது. கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் உழவன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சென்னையில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும். அதில் முக்கியமாக வந்து ஹிமாக்கிரன் அவர்கள், அப்புறம் ரேகா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. மணிசுந்தர் அவங்க, நம்ம ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள், இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்கே என்ன தேவை இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பேசும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்வைஸராக வந்தவங்க. அப்போது வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த விஷயம் ஒன்று வந்துச்சு. சென்னையில் இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம். கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சென்னையில் தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில் 2 கோடி பேர் இருக்கும். அப்போ இங்கே தான் நுகர்வோர் அதிகமாக இருக்காங்க. இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போகிறது கஷ்டம். நம்ம ஊர் தானியங்கள் என்ன, நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும். பட் அப்படி கிடையாது. இங்கே வந்து 1000 வெரைட்டிக்கு மேலே அரிசி இங்கே இருக்குது. அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க. அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சுட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. அவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி ஒரு விழா. இந்த செம்போலில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாசமா அவங்க போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே, தமிழ்நாட்டில் வந்து விளை பொருட்கள்ல இருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற முடியும், எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்காக, இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும், உணவை எப்படி பண்ண முடியும், சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க எல்லாரையும் இங்க ஒன்று சேர்த்துருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு 3 மாசம் உழைச்சு இது பண்ணியிருக்காங்க. உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட நின்று என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். இங்கே வந்து காலையில் ஒரு 1000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. பள்ளி மாணவர்களை இங்கே கூட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்கிறேன். இன்னும் 2 நாள் இது நடக்க போகுது. நாளைக்கு நாளைக்கு இன்னும் 2 நாள் இந்த திருவிழா இங்கே இருக்க போகுது. இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில் நடக்கிறது. ஸோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க, குழந்தைங்களும் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது. நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனால் இங்கே எல்லாமே உங்கள் வாசலுக்கு வந்திருக்கு. சென்னையில் நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்கே இருக்கிற ரேக்லா வண்டிலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இங்கே ரேக்லா வண்டிகள் இருக்கு. மாடு வெரைட்டி நமக்கு 4-5 தான் இருக்கும். கிட்டத்தட்ட 20 வெரைட்டிக்கு மேலே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆடுல இருந்து பறவைகள்ல இருந்து. அதே மாதிரி ரெடிமேட் ஃபுட்டும் இருக்கு. அது இல்லாமல் பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லட்ஸ்ல பண்ண பொருட்கள், அதே மாதிரி நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்கே வாங்கிட்டு போகலாம். விதைகள் கிடைக்குது. இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து கலந்துக்குங்க. காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.